நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அங்கிருந்த மின்கம்பத்தில் தேர் சிக்கியதை அடுத்து 1 மணி நேரம் போராடி மின்வாரிய ஊழியர்கள் மின்கம்பிகளை அகற்றினர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லெனின். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் சாமி திருக்கோவில் சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில். இந்த கோயிலில் மாசி மகா திருவிழாவை முன்னிட்டு இன்று தேரோட்டம் நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக கட்டமைக்கப்பட்ட தேர் இன்று சிவன் பார்வதி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதிய தேருக்கு தேங்காய் உடைத்து பூஜைகள் செய்து இன்று காலை புறப்பட்ட சிறிது தூரத்திலேயே தேரானது மரத்தில் சிக்கிக் கொண்டது. இதனை அடுத்து ஜேசிபி எந்திர உதவியுடன் மரங்கள் அகற்றப்பட்டது. அடுத்து சிறிது நேரம் ஓடிய தேரானது உயரத்தில் இருந்த மின்கம்பத்தில் தேர் சிக்கிக் கொண்டது. தேரில் சிக்கிக் கொண்ட மின்கம்பி அகற்ற 10க்கும் மேற்பட்ட மின்வார ஊழியர்கள் சுமார் 1 மணி நேரமாக போராடி கம்பிகளை அகற்றினர். அதனைத் தொடர்ந்து 102 ஆண்டுகளுக்கு பிறகான அந்த தேரானது வீதிகளின் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஆர்வத்துடன் தேரை இழுத்து வழிபாடு செய்தனர். காலையில் தேர் இழுக்க வந்த பக்தர்கள் திடீரென தேர் மின்கம்பங்கள் சிக்கிக் கொண்டதால் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து மின் ஊழியர்கள் அந்த தேரினை எந்தவித இடையூறின்றி அப்புறப்படுத்தி தேரினை இழுத்து வருவதற்கு உதவி செய்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது தேரோட்டமானது பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லெனின்.